தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 2 மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ்லேருந்து ஒரு டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம 4th யூனிட் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். 4th யூனிட்டில் வெக்டார் டிஃப்ரென்சியேஷன் டாப்பிக்கில் தான் நம்ம ஒவ்வொரு சப் டாபிக்ஸாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வெக்டார் டிஃப்ரென்சியேஷன்ஸோடைய லாஸ்ட் டாபிக் தான் பார்க்குறோம். சரிங்களா? வெக்டார் ஐடென்டிட்டிஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம வெக்டார் இன்டகிரேஷன் டாபிக் வந்துட்டு போயிடுவோம். ஸோ வெக்டார் டிஃப்ரென்சியேஷன்ஸோடைய த லாஸ்ட் டாபிக் வெக்டார் ஐடென்டிட்டிஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வெக்டார் ஐடென்டிட்டிஸ், அதாவது ஐடென்டிட்டிஸ்னால் நமக்கு தெரியும், சம் ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. அதாவது எந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாஸை தான் நம்ம ஐடென்டிட்டிஸ்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதில் ஒரு 9 ஐடென்டிட்டிஸும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு 3 ரிசல்ட்டும் பார்க்க போகிறோம். இந்த 12ஐயும் வச்சு மட்டும்தான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸுமே அட்டென்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வெக்டார் டிஃப்ரென்சியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு நான் சம் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதனால் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2 டெஸ்ட் பேட்ச்க்குமான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெக்டார் ஐடென்டிட்டிஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் ஃபார்முலாஸ் இருக்க போகுது. அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், டெல் வெக்டார் டாட் யூ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார். அதாவது இதெல்லாமே வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். அடிஷன்ஸ் ஆர் சப்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டெல் வெக்டார் மீன்ஸ் நமக்கு டிஃப்ரென்சியேஷன்ஸ் தான். இது நமக்கு தெரியும் இல்லையா, பார்ஷியல் டெரிவேட்டிவ் தானே நம்ம டெல்லுன்னு சொல்கிறோம். அந்த டெல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கு நம்ம செப்பரேட்டாக ரைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் தான் அங்கே செய்வோம். சப்போஸ் எனக்கு கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கிராஸ் ப்ராடக்ட்டு தான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதர்வைஸ் வந்துட்டு இந்த டெல்லை ஃபஸ்ட்டு யூவோட மல்டிப்ளை பண்ணுறோம், டெல்லை வியோட மல்டிப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் சேம் தான். டாட் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா டாட் ப்ராடக்ட் தான் போடணும், கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட் தான் போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல் வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்வோன்னா வி வெக்டார் இருக்கு இல்லையா, வி வெக்டாரை அப்படியே வச்சுக்கணும். இந்த டெல் வெக்டாரை யூ வெக்டார் கூட ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் வரணும். ஓகேவா? மைனஸ் யூவை நான் அப்படியே வச்சுக்கிறேன், தென் வியோட நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறேன். கிளியராக? இப்போ பாருங்கள், டெல் கிராஸ் யூன்னு சொல்லியிருக்கோம். டெல் கிராஸ் யூனா அதுக்கு என்ன மீனிங்? கேர்ள் யூ. கரெக்டாக? டெல் கிராஸ் யூ அப்படின்னா கேர்ள்னு சொல்லுவோம். அதை நம்ம போன வீடியோஸில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா வெக்டார் டிஃப்ரென்சியேஷன்ஸ்க்கான பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக புரியும். சரிங்களா? ஓகே, பாருங்கள். அப்போது டெல் கிராஸ் யூன்னு என்ன சொல்லலாம்? கேர்ள் யூன்னு சொல்லலாம். அதே மாதிரி டெல் கிராஸ் பின்னா கேர்ள் பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டெல் வெக்டார் டாட் பை யூ வெக்டார். இந்த பை அப்படின்றது சம் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த பையன்றது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு யூ வெக்டார் அப்படியே வச்சுக்கிட்டு பை கூட இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். தென் ப்ளஸ் பை அப்படியே வச்சுக்கிறேன், டெல் வெக்டாரை யூ வெக்டார் கூட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து
டெல் வெக்டர் கிராஸ், இங்கே டாட் இருந்துச்சு ஸோ நான் டாட் வச்சுக்கிட்டேன். இங்கே எனக்கு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது ஸோ நான் கிராஸ் ப்ராடக்ட் தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எதனால் டாட் போடுறோம், எதனால் கிராஸ் போடுறோன்றது எல்லாமே கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடணும். அந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கிளியராக மைண்ட் வச்சு பார்த்துக்கோங்க. தென் 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னா டெல் வெக்டர் டாட் டெல் வெக்டர் இன்ட்டு பை. டெல் வெக்டர் டாட் டெல் வெக்டர்னால் என்ன மீனிங் அப்படின்னா டெல் ஸ்கொயர்ட். அதாவது 2 வெக்டார்ஸ் ஆனால் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஒரு ஸ்கேலார் பாயிண்ட்டாக கிடைக்கும். அதுக்கு நமக்கு டைரக்ஷன்ஸுன்றது இருக்காது. ஏதோ ஒரு நம்பர் பாயிண்ட் தான் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? அதுதானே ஸ்கேலார் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ டெல் இன்ட்டு டெல்லுன்னா அப்புறம் டெல் ஸ்கொயர்ன்றது ஒரு நம்பராக கிடைக்கும். இங்கே நமக்கு டைரக்ஷன்ஸ் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெல் வெக்டார் கிராஸ் டெல் வெக்டார் இன்ட்டு பை. இப்போது 2 சேம் எலமெண்ட்ஸ்னால் 2 சேம் வெக்டார்ஸை நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 0ன்றதான் கிடைக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கூடிய பேசிக் டெஃபினிஷன்ஸில் உள்ளது தான். நெக்ஸ்ட்டு டெல் வெக்டார் டாட் டெல் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது இதுவும் நமக்கு 0 தான் வரும். சரிங்களா? அடுத்து டெல் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. ஏன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்துக்கோங்க. டெல் டாட் எஃப் வெக்டார். இதில் நான் ஃபஸ்ட்டு டெல்லை அப்படியே வச்சுக்கிறேன். டெல்லுனா எஃப் வெக்டார் கூட ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் எஃப் வெக்டார்ன்றதை அப்படியே வச்சுக்கிட்டு டெல் இன்ட்டு டெல்லை நான் வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறேன். டெல் வெக்டார் இன்ட்டு டெல் வெக்டார்னு சொல்லும்போது நமக்கு டெல் ஸ்கொயர்னு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 9 ஐடென்டிட்டிஸ், இது எல்லாமே நமக்கு இதை அப்படியே டைரெக்டாக 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸை அப்படியே டைரெக்டாக 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். அண்ட் இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸாகவும் நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், இந்த ஃபார்முலாஸையும் அப்படியே கேட்கலாம். அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாகவே மெமரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு 9 ஐடென்டிட்டிஸை சொல்லிட்டேன். அடுத்து 3 முக்கியமான ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 3 முக்கியமான ரிசல்ட்டு தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவும் நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? பாருங்கள். டெல் எஃப் ஆஃப் ஆர். டெல் எஃப் ஆஃப் ஆர் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ஆர் வெக்டார் பை ஆர். ஓகேவா? அதுவே டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆராக கேட்குறாங்க அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆர் ப்ளஸ் 2 பை ஆர் எஃப் டேஷ் ஆஃப் ஆர். தென் டெல் டாட் எஃப் ஆஃப் ஆர்னு இருக்குது இன்ட்டு ஆர் வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார். ஓகேவா? அதாவது ஒரு டெல்லு கூட டெல் டாட் ஏதோ சம் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்? இது டைவர்ஜன்ஸ்ன்னு தானே அர்த்தம். அதாவது டெல் வெக்டார் டாட் எஃப் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார்னு சொல்லலாமா? அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். டெல் டாட் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார்னு இருக்குது. அதனால் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார்னு ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டாரோட வேல்யூ ஆர் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 3 எஃப் ஆஃப் ஆர். இந்த 3 நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இடையில ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? பட் மெயினாக நமக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முடியும். அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பேப்பரில் நம்மளோட ஃபார்முலாஸ் எல்லாம் ரைட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேப்பரில் அந்த நோட்டில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சொன்ன இந்த ஐடென்டிட்டிஸ் அண்ட் ரிசல்ட் ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட் ஐடியா கிடைக்கும். பார்த்துடலாங்களா? பார்த்தோம்னா இஃப் a vector is a constant vector and r vector equal to x I cap plus y j cap plus z k cap, then del vector cross a vector cross r vector. இதுதான் நம்மளைய கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இதை நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஓகே,
அப்போது ஏ வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். கிராஸ் ப்ராடக்ட் நான் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி தானே கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டுப்போம். அடுத்து ஏ இருக்கு இல்லையா, ஏ வெக்டாரில் இருக்கக்கூடிய ஐயோட கோஎஃபிஷியன்ஸ், ஜேயோட கோஎஃபிஷியன்ட், கேயோட கோஎஃபிஷியன்ஸ் அதை நீங்கள் ரைட் பண்ணியாகணும். இப்போ ஏ வெக்டார்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏ வெக்டார்னா A1 ஐ கேப் ப்ளஸ் A2 ஜே கேப் ப்ளஸ் A3 கே கேப்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன ரைட் பண்ணணும்? A1 A2 A3. ஓகேங்களா? தென் ஆர் வெக்டாரில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுவோம். ஆர் வெக்டாரில் என்னென்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது? எக்ஸ் ஒய் இசட். ஓகே, டிட்டர்மினன்ட் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஐ கேப் நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா A2Z மைனஸ் A3Yன்னு கிடைக்கும். மைனஸ் ஜே கேப், இந்த ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா A1Z மைனஸ் A3X ப்ளஸ் கே கேப் A1Y மைனஸ் A2X. கரெக்டாக? இப்போது ஏ கிராஸ் ஆர் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? டெல் கிராஸ் ஏ கிராஸ் ஆர். அப்போ நான் டெல் வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னால் நம்ம டிட்டர்மினன்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது ஐ கேப் இருக்கும், ஜே கேப் இருக்கும், கே கேப் இருக்கும். டெல்லோடைய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணணும். டெல்லோட கோஎஃபிஷியன்ஸ் என்னென்ன இருக்கும்? டெல்லோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? டோ பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே கேப். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ நான் டெல்லோடைய கோஎஃபிஷியன்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஆரோடைய கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கணும். ஏ கிராஸ் ஆரோடைய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே இது இருக்கு இல்லையா? இதை நான் எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். A2Z மைனஸ் A3Y, இங்கே மைனஸ் ஆஃப் A1Z மைனஸ் A3X, தென் A1Y மைனஸ் A2X. ஓகேவா? இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஐ கேப்ன்றதை நான் அப்படியே வச்சுக்குவேன் ப்ராக்கெட்குள்ளே. இந்த ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போது இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து நான் பார்ஷியலி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா? ஸோ எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். இங்கே A1 ஒய் இருக்குது. இல்லை A1ன்றது கான்ஸ்டன்ட், ஒய்யை பண்ணால் 1. ஓகேவா? மைனஸ் இந்த ஃபங்க்ஷனை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே மைனஸ் A1Z மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு இங்கே மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் A1. ஓகே, மைனஸ் ஜே கேப். இந்த ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிடுங்க. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகிடும். மைனஸ் A2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டேர்மை நான் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு மைனஸ் A2 மட்டும் இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ப்ளஸ் கே கேப்பா. இந்த ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எனக்கு A3 மட்டும் இருக்கும். தென் இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் A3 கிடைக்கும். ஃபார்முலாவில் உள்ள ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால ப்ளஸ் A3. ஓகேவா? அப்போது 2A1 ஐ கேப் ப்ளஸ் 2A2 ஜே கேப் ப்ளஸ் 2A3 கே கேப்னு கிடைக்குது. இது மூணுத்துலேயுமே 2ன்றது காமனாக இருக்குங்களா? நான் 2வை காமனாக வெளில எடுத்துட்டேன்னா A1 ஐ கேப் ப்ளஸ் A2 ஜே கேப் ப்ளஸ் A3 கே கேப்னு இருக்கும். இந்த A1 ஐ கேப், A2 ஜே கேப் ப்ளஸ் A3 கே கேப் இதோட வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிட்டு ஏ வெக்டார். கரெக்டாக? ஸோ நான் இந்த டேர்முக்கு பதிலாக நான் ஏ வெக்டார்னு மட்டும் எழுதிக்கிட்டேன்னு எனக்கு கரெக்டு தானே? அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? இந்த மாதிரி 3 வெக்டார்ஸ் கொடுத்து நம்மளை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஃபுல் டேர்ம்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா?
இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வேறு எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இஃப் A vector and B vector are irrotational, ஏயும் பியும் irrotationalனு சொல்லியிருக்காங்க. தென் A cross B அப்படின்றது irrotationலாக இருக்குமா, சாலினாய்டலாக இருக்குமா, ஸ்கேலாராக இருக்குமா, நன் ஆஃப் திஸாக இருக்குமா? இதான் நம்மளுக்கான கொஸ்டின். ஓகேவா? இப்போது நார்மலாக A அண்ட் பின்றது irrotationalனு சொல்லியிருக்காங்க. irrotationalனால் என்ன மீனிங்? கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு டெல் கிராஸ் எஃப்ன்றது ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம எஃப்பை irrotationalனு சொல்லுவோம். கரெக்டாக? இதானே நமக்கான ரூல். எனக்கு ஏயும் பியும் irrotational. ஸோ டெல் கிராஸ் ஏ வெக்டரோட வேல்யூ 0வாக இருக்கும். அதே மாதிரி டெல் கிராஸ் பி வெக்டரோட வேல்யூவும் எனக்கு 0வாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தானே அதை நம்ம irrotationalனு சொல்லுவோம். அதனால் இவங்க சொல்லியிருக்கிறதுனால நான் இதை ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் ஏ கிராஸ் பின்றது irrotationலாக இருக்குமா இல்லை சாலினாய்டலாக இருக்குமா நான் செக் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெல் வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், பீன்ற டேர்மை அப்படியே வச்சுக்குவேன். இது டெல் வெக்டர் கூட ஏயை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? தென் மைனஸ் ஏ வெக்டர் அப்படியே வச்சுட்டு டெல் வெக்டர் கூட பி வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருப்பேன். ஏ கிராஸ் டெல்லோட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ 0ன்னு வரப்போது. இங்கேயும் நமக்கு டெல் கிராஸ் பியோட வேல்யூ 0ன்னு தெரியும். ஸோ ஃபுல் டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி 0 வந்துச்சுன்னா என்ன மீனிங்? சாலினாய்டல். பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம irrotational செக் பண்ணுறதுக்காக கிராஸ் ப்ராடக்ட்னு போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிராஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா பியை வச்சு நம்ம இதுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டாக? அப்போது டாட் ப்ராடக்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கும் போது அதுக்கு நமக்கு வேல்யூ தெரியணும். நமக்கு ஏ வெக்டர்ன்றதை ஒரு ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் நமக்கு அந்த மாதிரி சான்சஸ் இங்கே கிடையாது. அதனால் டெல் டாட் ஏ வெக்டர்னு இருக்கும். டெல் டாட் ஏ வெக்டருக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க முடியும்? வேல்யூஸ் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நமக்கு அதை ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாமே நம்ம கெஸ்ஸிங்ஸில் சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் வெக்டர் இஸ் சாலினாய்டல் தென் curl f vector equal to என்னன்னு கேட்குறாங்க. 4 times of curl into f vectorோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது f vectorன்றது சாலினாய்டல்னு சொல்லியிருக்காங்க. சாலினாய்டல் அப்படின்னா என்ன மீனிங்? சாலினாய்டல் அப்படின்னா டெல் வெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு 0ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம சாலினாய்டல்னு சொல்லுவோம். இது தானே நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? டெல் டாட் எஃபோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப்ன்றது ஒரு சாலினாய்டல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 4 times of curl into f வெக்டருடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு 4 times of curl கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? curl f வெக்டர் அப்படின்னா என்ன மீனிங்? curl fனா என்ன அர்த்தம்? டெல் கிராஸ் எஃப்னு அர்த்தம். கரெக்டாக? curl f அப்படின்னா டெல் கிராஸ் எஃப்னு அர்த்தம். curl அப்படின்னா டெல் கிராஸ்னு அர்த்தம். ஓகேவா? டெல் கிராஸ் எஃப்னு வந்திருக்கு. இந்த இடத்துல டெல் கிராஸ் எஃப்க்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெல் அப்படியே இருக்கும். டெல் டாட் எஃப் வெக்டர்னு போடுவோம். தென் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டர்னு இருக்கும். இங்கே டெல் டாட் எஃபோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கிவன்லேயே இது ஒரு சாலினாய்டல்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ எனக்கு ஆன்சரில் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டர் மட்டும் கிடைக்கும். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெல் கிராஸ் எஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் இந்த எஃப் வெக்டர்ன்றது அப்படியே இருக்கும். நம்ம இந்த டெல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஃப்ரெண்டில் ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு தியரி பேசிக்கில் 1 மார்க்காகவும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? curl f வெக்டரோட வேல்யூ என்னென்னு கேட்பாங்க. அப்போ நம்ம மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டர்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓவரால் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? அப்போ
அப்போது கேர்ள் 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 எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டெல் வெக்டர் கிராஸ் டெல் வெக்டர் கிராஸ் இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டர். அவ்வளோதான். இப்போது டெல் கிராஸ் எஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், சரியா? இப்போது எனக்கு டெல் கிராஸ் இது எனக்கு எஃப் வெக்டாராக நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன், சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டெல்லையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அந்த எஃப் வெக்டர்ன்றது அப்படியே வரும், ஃப்ரண்டில் ஒரு மைனஸ் இருக்கும் சொன்னேன்னா. அப்போ பார்த்துக்கோங்க, மைனஸ் டெல் ஸ்கொயர் இந்த எஃப் வெக்டர்ன்றது அப்படியே வந்திருக்கும். அப்போ இது தானே நமக்கு இந்த இடத்துல எஃப் வெக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எஃப் வெக்டர் எனக்கு அப்படியே வந்துருச்சு. புரியல அப்படின்னா ஒன்ஸ் டிவைன் பண்ணி பாருங்கள், கிளியராக இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும். டெல் ஸ்கொயர் இன்ட்டு டெல் ஸ்கொயர் டெல் பவர் 4 இன்ட்டு எஃப் வெக்டர். ஓகேவா? அப்போது நமக்கு கொஸ்டின்ஸில் டபுள் கேர்ள் எஃப்ன்ற வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டர். சப்போஸ் 4 டைம்ஸ் ஆஃப் கேர்ள் இன்ட்டு எஃப் வெக்டர்னு கேட்டாங்கன்னா டெல் பவர் 4, இங்கே 4 கேர்ள் இருக்குதுங்களா, ஸோ பவரில் 4, இங்கே எஃப் வெக்டர் அப்படியே வரும். ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக மெமரி பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் இந்த ஃபார்முலா கூட சேர்த்து ரைட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இது இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாமா? ஓகே, த வேல்யூ ஆஃப் டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என்ன. ஓகேவா? டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன். வி நோ தட் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆர். ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன்னா 3 ரிசல்ட்டு சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டில். இதோ ரிசல்ட். இந்த 3 ரிசல்ட் பாருங்கள். டெல் இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர், அதோட வேல்யூ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ஆர் வெக்டார் பை ஆர். டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆருக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 2/r எஃப் டேஷ் ஆஃப் ஆர். அதே மாதிரி டெல் டாட் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டரோட வேல்யூ ஆர் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 3 ஆஃப் ஆர். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெமரி பண்ணிக்கோங்க. இப்போது டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 2/r எஃப் டேஷ் ஆஃப் ஆர். இதில் கிவன் ஈக்குவேஷன்ஸில் பாருங்களேன், டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆர்னு இருக்கணும். எஃப் ஆஃப் ஆர் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஆர் பவர் என்னன்னு இருக்குது, கரெக்டாக? அப்போ லெட் எஃப் ஆஃப் ஆர்ன்றது என்ன, ஆர் பவர் என்ன. நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வேணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆரும் வேணும். ஸோ நான் இதில் என்னதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டுமா, எஃப் டேஷ் ஆஃப் ஆர் என்ன, இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், என்ஆர் n-1, கரெக்டாக? இதை நான் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், n இன்ட்டு n-1 ஆர் பவர் n-2. ஓகேங்களா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். டெல் ஸ்கொயர் ஆர் பவர் n ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆரா, அப்போது என்ஆர் பவர் n இன்ட்டு n-1 ஆர் பவர் n-2 ப்ளஸ் 2/rன்றது அப்படியே இருக்கும். எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வேணுமா, எஃப் டேஷ் ஆஃப் ஆரோட வேல்யூ என்ன, n-r பவர் n-1. ஓகேவா? இப்போது n ஆஃப் n-1 ஆர் பவர் n-2 அப்படி இருக்கட்டும். 2n டினாமினேட்டரில் என்ன ஆர் இருக்கு இல்லையா, அப்போ இது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆர் பவர் -1ன்னு இருக்கும். ஆர் பவர் n-1 இருக்குது, அகைன் இன்னொரு -1 சேர்ந்துச்சு அப்படின்னா n-2ன்னு வந்துடும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லையுமே நமக்கு ஆர் பவர் n-2ன்றது காமனாக இருக்குங்களா, அதை நான் வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்கும், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n² - n + 2n இருக்கும். ஓகேவா? ஆர் பவர் n-2 -n + 2n அப்படின்னா ப்ளஸ் n ஆகிடும். n² + n வந்துடும். இதில் நமக்கு nன்றது காமனாக இருக்குமா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெளியில் எடுத்துக்கிறேன். n ஆஃப் n + 1
r பவர் n மைனஸ் 2. இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய சொல்யூஷன். ஓகேவா? இதுக்கு ஒன்றுமே கிடையாது. டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என்னன்னு கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் பவர் என் ஆர் வெக்டர். ஓகேவா? டைவர்ஜென்ஸ் எஃப் வெக்டர்னா என்ன மீனிங்? டெல் வெக்டர் டாட் எஃப் வெக்டர். கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த இடத்துல டெல் டாட் ஆர் பவர் என் ஆர் வெக்டர் இதானே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல எஃப் வெக்டர்ன்றது என்ன? இதுதான் ஆர் பவர் என் ஆர் வெக்டர்ன்றது தான் எஃப். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் பவர் என் இன்ட்டு ஆர் வெக்டர்னு சொல்கிறோம். டெல்லோட டாட் மல்டிப்ளிகேஷன்ஸில் டாட் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா அது டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். இது பேசிக் தான். ஓகேவா? இதை பார்க்கும்போது டெல் இருக்குது, டாட் ஆர் வெக்டர் இருக்குது, அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கரெக்டாக? அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்கள். டெல் டாட் எஃப் ஆஃப் ஆர் ஆர் வெக்டர் ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஃபார்முலா என்ன வரும்? 3f of r plus r f dash of r. கரெக்டாக? இந்த இடத்துல நமக்கு f of rன்றது என்ன? r பவர் என்ன? நமக்கு இதில் f dash of rவும் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். f dash of r என்ன வரும்? nr பவர் n மைனஸ் 1ன்னு வரும். ஜஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிரும். டாட் ஆர் பவர் என் ஆர் வெக்டர் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3f ஆஃப் ஆருங்களா? 3f ஆஃப் ஆரோட வேல்யூ என்ன? ஆர் பவர் என் ப்ளஸ் ஆறுன்றது அப்படியே இருக்கட்டும். எஃப் டேஷ் ஆஃப் ஆரோட வேல்யூ என்ன? என் ஆர் பவர் என் மைனஸ் 1. 3r பவர் n இருக்கட்டும். இங்கே ஆர் பவர் 1 இருக்குது, இங்கே ஆர் பவர் n மைனஸ் 1 இருக்குது. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? n மைனஸ் 1 ப்ளஸ் 1னா n மட்டும் கிடைக்கும். என்ஆர் பவர் n. இது ரெண்டுத்துலேயும் நமக்கு ஆர் பவர் என்னன்றது காமனாக இருக்குங்களா? ஸோ அதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஆர் பவர் n. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்த டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.